நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
ரெண்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நேயர்களே, உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தி என்ற பதிவானது லக்னத்திலிருந்து எண்ணி வர 5ஆம் பாவமான 5ஆம் ராசினா மீனராசி பதிவாக வைக்கல. இந்த மீனராசி நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுக்கு புத்திநாதன் கேது பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்கப்பட அந்த பதிவாக ஓகேங்களா. இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஓகே, ஒன்று ராசி கட்டம், ஒன்று அமாவாசை கட்டம். ராசி கட்டம் பார்த்து 12 கட்டம் கொடுக்கப்பட்டிருப்பாங்க. அந்த 12 கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு ஏதோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லான் போட்டிருப்பாங்க. அந்த லான் போட்டுருந்தா உங்கள் லக்கணம் முதல் பாவம் முதல் வீடு ஓகேங்களா. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா லான் போட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 எண்ணி வர 5ஆம் மாதிரி பதிவு தான் ஓகேங்களா. சரி, இதை சொல்லிட்டீங்க. திசை எப்படி பார்க்க சாரத்தை எப்படி பார்க்க கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ராசி கட்ட அதாவது ராசி கட்டத்துக்கு முன் பேச்சில் இல்லை அமாவாசை பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. முன்னும் கிரகத்தை போட்டிருப்பாங்க. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இப்படி போட்டிருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. அந்த நட்சத்திர சார வாயிலாக தான் இந்த கிரகங்கள் பயணித்து உங்களுக்கு பலன் அளிக்க போகிறோம் அர்த்தம் ஓகேங்களா. அதை பார்த்து நீங்கள் அது புரிதலோட இந்த பலனை பார்த்தீங்கன்னா சிறப்பாக பலன் நீங்கள் பார்த்து பலன் அளிச்சிக்கலாம் ஓகேங்களா. அப்போ வந்து அது பார்த்தீங்கன்னாக்கா இது நாங்கள் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி வந்து பதிவு பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. விருச்சிக லக்னமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு திசையில் கேது புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். இது எத்தனை கோடி தசா புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா 3 கோடி 4 கோடி சனி திசைங்க ஓகேங்களா. கேது புத்தி அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சனி திசையானது உங்களுக்கு 19 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். அதுவும் சனி திசையில் கேது புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 வருடமும் 1 மாதமும் 9 நாட்களும் செயல்பட்டு இருக்கும் ஓகேங்களா. இப்போ உங்கள் லக்னத்தை எண்ணி வர 5ஆம் பாகமான 5ஆம் ராசினா மைன ராசி என்னென்ன நட்சத்திரம் பார்த்துலாங்க. இப்போ என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க? போராட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1 2 3 4 பாதம், ரேவதி 1 2 3 4 பாதம் ஓகேங்களா. மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 பாதம். இப்போ போராட்டாதி சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய கேது பகவான் இருந்து எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க போகிறோம் பார்ப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புஷ்கர மாதம் வாங்குறாரு ஓகேங்களா. அப்போ நவமாசம் கடகத்தில் இருப்பார் ஓகேங்களா. சரி ரைட்டு. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு அப்போ இந்த 5 சம்மந்தப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா 5 2 சம்மந்தப்படுது. அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது சம்மந்தப்படுறார் ஓகேங்களா. கேது சம்மந்தப்பட்டு உங்களுக்கு பலன் அளிக்கிறார். இந்த மாதிரி கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குடும்ப நலனுக்காக நம்ம வருமான நலனுக்காக பார்த்தீங்கன்னாக்கா தடை தாமதத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீக சேர்ந்த ஒரு பயணத்தை நம்ம கண்டிப்பாக ஈர்க்கணுங்க ஓகேங்களா. அப்போ ஆன்மீக சேர்ந்த பயணத்தை ஈர்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலகட்டங்களில் கட்டாயமாக நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அப்போ அந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைக்காக நம்ம முயற்சி பண்ணும்போது பார்த்தா தடை தாமதம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா. அப்போ வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து தடைகள் ஏற்படும். அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணு கேட்டிங்கனாக்கா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது இன்னும் சொல்லிடலாங்க. அப்போ அது இந்த மாந்திரிகம் மந்திரம் இந்த ஜாதகம் இந்த ஜோதிடம் இந்த மாதிரி இருக்கிற அமைப்பில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலகட்டங்களில் அவங்களுக்கும் இந்த மாதிரி காலகட்டங்கள் இது பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு லெவலாக போயிட்டுருக்குங்க. அவங்களுக்கு ஒரு பெருசாக பாதிப்புகள் இருக்காது ஓகேங்களா. அப்போ அவங்க எது தொட்டு நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு காரத்தை தொடும்போது பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை வளர்த்த ஒரு மூலிகையை ஒரு ஜோதிட மாதிரி தொடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நல்ல ஒரு அம்சத்தை கொடுக்குங்க ஓகேங்களா. அப்போ நல்ல புரிதல் தன்மையோடு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சக்தி ஏற்படும். அவங்க இந்த காலகட்டங்களில் எது மந்திரிச்சு கொடுத்தாலும் நல்லா வேலை செய்யும் ஓகேங்களா. அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு இல்லை இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இப்போ என்னங்க 3 4 கோடி தசை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2 கோடி 5 கோடி சாரத்தில் உட்காந்து கேது புத்தி நடத்துறாரு. அப்போ அந்த காலகட்டங்களில் பார்த்து நம்ம இன்னும் நம்மளுக்கு தேவைப்படும் இன்னும் முடக்கடி ஆகுனாக்கா நம்மளுக்கு குடும்பத்தில் முடக்கடியாகவும் கொடுத்த வாக்குறுதி காப்பாற்ற முடியாது. குழந்தைங்க விஷயத்தில் நம்ம பெருசாக ஜெயிக்க முடியாது ஓகேங்களா. அப்போ போரி விஷயத்தில் குழந்தைங்களுக்கு போக முடியாது. இந்த அரசியல் சம்மந்தப்பட்டது பாரம்பரிய சம்மந்தப்பட்டதில் இதெல்லாம் நம்ம பெருசாக செயல்பாடு பண்ண முடியுமானா செயல்பாடு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா சீவ சமாதி இந்த மாதிரி ஒரு மூலிகை தொட்டு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். அனைத்தையும் உங்களுக்கு வழி விடும் ஓகேங்களா. சரி, எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்து என்ன சார் இருக்குது? உத்திரட்டாதி சார் இல்லைங்களா. அப்போ வந்து தசானோட சாரத்தில் இருக்கிறாங்க. அப்போ அதாவது 5 சம்மந்தப்பட்டு 3 4 சம்மந்தப்பட்டு மேலே கேது பயணிக்கிறார் ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்ம என்னதான் பாரம்பரியமாக வம்சாவளியாக நம்ம வந்து பாரம்பரியம் நம்ம வந்து இந்த ஜோதிடம் இந்த மாந்திரிகம் பண்ணிட்டு வந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம பேர் கிடைக்கிற மாதிரி ஒரு போலி சாமியாருங்க இவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க இவர் பண்ணி கொடுத்து எந்த ஒரு எஃபெக்ட் இருக்க மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரிலாம் கூட பேர்கள் நம்மளுக்கு வரது கூட வாய்ப்பு கிடைக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒன்றும் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆளுங்களை தேடி போய் ஏமாறுவாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை கொடுக்கும். அப்போ நம்மளுக்கு என்னென்ன இது கொடுக்குனாக்கா நம்மளோட முயற்சியில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைக்காக எடுக்கிற முயற்சியில் ஒரு தாமதத்தை கொடுக்கும். வீடு வண்டி வாகன விஷயத்தில் தாமதத்தை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தாயார் விஷயத்தில் ஒரு தாமதத்தை கொடுக்கும். நம்மளோட உடம்பு நிலைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியத்தில் ஒரு தாமதத்தை கொடுக்கும் ஓகேங்களா. இது நம்ம உயிர்கல்வி படிப்பில் ஒரு தாமதத்தை கொடுக்கும். பூர்வீக இடத்துல இருந்தாலும் அது ஒரு தாமதத்தை கொடுக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு முடக்கடி கொடுக்கும். அதாவது வளவு நெல் சந்து பகுதியில் நம்மளோட வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இந்த மாதிரி ஒரு லெவலில் நம்ம அப்போ நம்ம தள்ளப்படுவோங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட கீழ்ப்பட்ட ஜாதிங்க, நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நம்மளுக்கு தேவையில்லாத இனத்தார் கூட நம்ம ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி அவங்க மூலம் உதவி பெற்று நம்ம போகிற மாதிரி வாழ்கிற மாதிரி சுபாகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சரிங்க, இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்ன சார் இருக்குது? அடுத்து ரேவதி சாதம் இருக்குதுங்களா? அப்போ ரேவதி சாதம் பார்த்தீங்கன்னா இந்த 5 சம்மந்தப்பட்டு 8, 11 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ அது மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேதுபம் பயணிக்கிறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒன்று அறியாமல் நம்மள ஒரு பயம் வரும். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு யாரும் அதை பண்ணிட்டாங்களா இதை பண்ணிட்டாங்களா ஒரு பயம் வரும். நம்ம கூட பார்த்தீங்கன்னாக்கா நண்பர்களாக இருக்கட்டும், மூத்த சகோதரிகளாக இருக்கட்டும், 2ஆம் தரமுறை பண்ண மனைவியாக இருக்கட்டும், இந்த மாதிரி காலகட்டங்களில் அவங்க மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குமான்னு கேட்டாக்கா நம்பிக்கை இருக்காதுங்க. ஓகேங்களா? அப்போ ஏதோ ஒரு சிந்தனை ஏதோ ஒரு நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நம்ம யோகிச்சு பேசுகிறோமோ அத்தனையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தடை தாமத்தை கொடுக்கும், தடுமாற்றத்தை கொடுக்கும். ஆனால் அத்தனையும் கடைசி கரெக்டாக தான் இருக்குதுங்க. ஒரு யோகத்தையும் ஒரு அமைப்பையும் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பாங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ மூத்த சகோதரி மூலம், நண்பர்கள் மூலியமாக, நம்ம பிறர் மூலியம் பெறக்கூடிய லாபத்து மூலியமாக, இல்லை நம்ம செயல்பாடு மூலியமாக, ஊர் விட்டு ஊர் மாறக்கூடிய மூலியமாக, இது மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் நல்ல ஒரு அமைப்பும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சில நம்ம சொல்லிக் கொடுக்குற சூழ்நிலை வரும். சொல்லிக் கொடுக்குறது போதிக்கு தன்மை வருங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டுங்க. இது எவ்வளோ இருக்குதுங்க? நீ பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ். சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.